ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகுது சிக்கன் பிரியாணி. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடணும். அதுக்கப்புறம் நல்லா பொரிய விடணும். 200 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனதை போட்டு பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். நல்லா வதங்கின உடனே புதினா, மல்லி இலை, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கவும். வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். 4 தக்காளி, 150 கிராம் தக்காளி, அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிய விடணும். மசியும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு மசிய விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பொடி வகை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதங்கின உடனே சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அதான் அந்த மசாலாலே போட்டு நல்லா வதக்கணும். வதங்கும்போது 1/2 டம்ளர் தயிர் அந்த சிக்கன்லேயே விட்டு நல்லா வதக்கி விடணும். காப்படி உலக்கில் 1 உலக்கு அரிசி எடுத்து சமைக்கிறப்பயே ஊற வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் ஊறணும் அந்த அரிசி. அதுக்கப்புறம் தண்ணி வந்து காப்படி உலக்கில் வந்து 1 உலக்கில் வந்து 1.5 உலக்கு தண்ணி எடுத்துக்கணும். அந்த 1.5 உலக்கு தண்ணியை சிக்கன் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடணும். கல் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நீங்கள் எந்த இதுக்கு பிரியாணிக்கு கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த உடனே அரிசியை போடணும். அரிசியை போட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே லெமன் ஊற்றிடுங்க. லெமன் வந்து அந்த விதையை போட்டுறாதீங்க. விதையை போட்டிங்கன்னா கசப்பாயிரும். அதனால் விதையை போடாதீங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மூடியெல்லாம் போடாமல் கரண்டி விட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணி வந்து வற்றி கொஞ்சம் சேர்ந்த உடனே மூடி போட்டுட்டு வெயிட்டு மட்டும் போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஓப்பன் பண்ணாமல் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் பொலன்னு நல்லாயிருக்கும். அதை விட்டு அடி விட்டு நல்லா லைட்டாக கிளறி விடுங்க. இது சிக்கன் பிரியாணி ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிரியாணி மசாலா வந்து வீட்டில் செய்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.